ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்ன பண்ணாலும் லைஃப்பில் முன்னேறவே முடியல. அவர் கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, கடவுளே, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நான் என் மனசார யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை, நான் யாரும் ஏமாத்தலை, நான் என்ன பண்ணாலுமே எனக்கு லாபம் இல்லை. என்னுடைய தொழிலில் நான் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். நான் என்ன தான் பண்ணுறது? ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி நல்லவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சோதனை, கெட்டவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அப்போ ஒரு விஷயம் சொன்னார். இங்கே பாருப்பா, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிக்கிற. அது வந்து பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நீ செய்த பாவ புண்ணியங்கள் பொறுத்து தான் அது வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவன் வந்து இந்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு எல்லாமே இருக்குன்னா அவன் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து அவன் கெட்டது பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அது புண்ணிய பாவ கணக்கு இருக்குது. அந்த கணக்கு முடிகிற வரையும், அவன் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் முடிகிற வரையும் இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருப்பான். இந்த ஜென்மத்தில் பண்ணுற பாவம் வந்து அந்த புண்ணியம் முடிஞ்சிச்சுன்னா அது அவனுக்கு வந்து பாவ கணக்கு சேர்ந்து கஷ்டகாலம் தொடங்கிடும். நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்னா, போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீ என்ன நல்லது பண்ணாலும் நீ கஷ்டப்பட்டுட்ருக்க. உன்னுடைய போன ஜென்மத்து பாவ கணக்கு முடியும் போது இந்த ஜென்மத்தில் நீ செய்கிற புண்ணிய கணக்கு வந்து ஸ்டார்ட்டே உன்னுடைய லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருப்பான். இதுதான் வந்துட்டு விதி, யாராலும் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம கணக்கு பாவ கணக்கு முடியும் போது நம்ம லைஃப்லேயும் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்ச நாளில் அவனுக்கு வந்து சந்தோஷ காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனும் ஹாப்பியாக இருந்தான். கெட்டவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவன் ஆப்போசிட்டில் இருந்த கெட்டவனுக்கு புண்ணிய கணக்கு வந்து முடிஞ்சு பாவ கணக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நான் படித்த ஒரு கதையில் படித்தது. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.